ஸோ எல்லோரும் போய் கோயிலை வந்து பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா? வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்களும் எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் போகிறோம். ஸோ எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து வந்து பாருங்கள். வாங்க. கட்டாயிடு போச்சு அது சிவானி. ஆன் பண்ணு. கோவில் கொஞ்சம் தூரம் இருக்கா. ஸோ ஆக்சுவலாக இது எங்கே இருக்குன்னா பள்ளிகொண்டாலேருந்து செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட்டுக்கு ஒரு கொஞ்சம் கிட்டல் தான், ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். 1 இல்லை 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அங்கே தான் இருக்குது இந்த கோவில். ஸோ செக் போஸ்ட் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமா. கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அந்த அம்மாவை பார்க்கலாம். அங்கே வந்து சில பல ஃபெசிலிட்டிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா பற்றி ரொம்ப அந்த அம்மா சக்தி வாய்ந்த அம்மா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கும் தெரியல, நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்குறேன். எனக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படிலாம் இருக்கும் அந்த அம்மா அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் வாங்க காய்ஸ், நம்ம போயிட்டு அந்த அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்களும் என் கூட பயணிங்க. அதே மாதிரி மக்களே, எனக்கு வந்து வீடியோ எப்படி இருக்குதுன்னு எனக்கு சீரியஸாக எனக்கு தெரியாது. இப்போது ஜஸ்ட்டு என் ஃபோனில் வீடியோ ஆன் பண்ணிட்டு தான் நான் பேசிட்டுருக்கிறேன். அது எப்படி எடிட் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கும் ஆசை வீடியோலாம் எடுத்துகிட்டு பின்னால் வாய்ஸ் கொடுப்பாங்க போய் அது மாதிரிலாம் பேசணுன்னு ஆசை. பட் எனக்கு சீரியஸாக எனக்கு அது எல்லாம் எதுவுமே தெரியாது. சரி ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுக்கலாம், நம்ம மக்கள் பார்க்கட்டும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ பாருங்கள், எதுனா அதில் தப்பாக எதுனா இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க, சரிங்களா? அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதில் என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்து நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அது யாருக்குன்னா கேட்டு கூட எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால தான். ஓகேவா? போயிட்டு இருக்கோம். அவங்க முன்ன பசங்க 2 பசங்களும் எங்கள் வீட்டுக்காரும் போயிட்டுருக்காங்க. அவங்க தான் 2 ஆம்பல் பசங்க எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டுருக்காங்க. இந்த கோவில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். மக்களே, கோயிலால் வந்துட்டோம். இதுதான் கோவில். பாப்பா, ஆமாப்பா, அங்கே பாம்பு இருக்குப்பா. கோயில் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். போகலாம் வாங்க மக்களே. கோயிலாண்ட நம்ம வந்துட்டோம். இதுதாங்க அந்த என்ட்ரன்ஸ், அந்த கோயிலுடைய முன்ன போகிற வழி. வாங்க உள்ளே போய் எவ்வளோ பெரிய அணை பாருங்க. இது என் பசங்க 2 பேரும். இங்கே அம்மாவும் அக்காவும் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக அர்ச்சனை வாங்கிட்டு நின்றுட்டுருக்குறாங்க. நம்ம அர்ச்சனை வாங்கிட்டு நம்ம நேராக உள்ளே போகலாம். வாங்க மக்களே, இதுதான் என்ட்ரன்ஸு. இது என்ட்ரன்ஸில் இந்த சாமியில் இருக்குது காய்ஸ். சாமி உள்ளக்கலாம். அங்கே தேங்காய் உடைக்குதான் செல்லாம். பெரிய விநாயகர் இருக்கிறாரு. லட்சுமி வா போலாம். வாடா லட்சுமி கட் பண்ணிக்கோ.
அங்கே ஒரு சாமி பாம்பில் பட்டு பாருங்க வாய்ஸ் எவ்வளோ பெரிய சிவன் அவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க. இவர் மஞ்சள்
குருமா லக்ஷீர் அங்கே போகக்கூடாது. இல்லை இந்த படம் படம் வாங்க வா உள்ள போகலாம்